வாழ்க்கை ஒரு போர்க்களம்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த போர் வெளியில நடக்கிறதை விட நமக்குள்ள தான் அதிகமா நடக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா? இல்ல உங்க கூட வேலை செய்றவங்களா? இல்ல. உங்களுடைய கோபம், உங்களுடைய சோம்பல் எல்லாமே எனக்கு தெரியும் என்கிற உங்களோட அகந்தை. இதுதான் உங்களோட உண்மையான எதிரி. முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற கதையை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா, அந்த வெற்றியில ஒரு ரகசியம் இருக்கு. சம்ஹாரம் செஞ்ச பிறகு சூரனை அழிச்சிடாம அவன ஒரு மயிலாகவும் சேவலாகவும் மாத்தினார். இது வெறும் கதை இல்ல. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் பாடம். மயில் ஏன் முருகனின் வாகனமானது? மயில் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகு. ஆனா, அது பாம்புகள வேட்டையாடும் குணம் கொண்டது. இங்க பாம்புங்கிறது நம்ம மனசுல இருக்கிற நச்சு எண்ணங்கள். மயில் ஆடும்போது அதோட தோகை எவ்வளவு விரிந்து அழகா இருக்கும், அதே அளவுக்கு அதோட கால்கள் அசிங்கமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற திறமை அந்த தோகை மாதிரி. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பலவீனம் அந்த கால்கள் மாதிரி. மயில் எப்படி தன்னோட அசிங்கமான கால்கள பார்க்காம வானத்தை பார்த்து தோகை விரித்து ஆடுதோ, அதே மாதிரி நாமளும் நம்ம பலவீனங்களை நினைச்சு வருத்தப்படாம நம்ம திறமைய வளர்த்துக்கணும். முருகப்பெருமான் அந்த மயிலின் மீது அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் ஆணவத்தை அடக்கி ஆள்கிறார்னு அர்த்தம். நீங்க உங்க மனசை அடக்கி ஆள கத்துக்கிட்டா, நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான். சூரபத்மன் ஒரு மாவீரன், ஆனா அவன் கிட்ட அகந்தை இருந்தது. அதனால தான் அவன் வீழ்ந்தான். இன்னைக்கு நாமளும் பல நேரங்கள்ல சூரபத்மன் மாதிரி தான் நடந்துக்கிறோம். சின்ன வெற்றி கிடைச்ச உடனே தலைக்கணம் வந்துடுது. அந்த தலைக்கணம் தான் நம்ம அடுத்தடுத்த வெற்றிகளை தடுக்குது. முருகன் கையில் இருக்கிற வேல் ஞானம். அந்த ஞானத்தால உங்க ஆணவத்தை ரெண்டா பிளங்க. ஒரு பாதி உழைப்பா மாறட்டும் சேவல், இன்னொரு பாதி அந்த உழைப்பை சுமந்து செல்லும் தன்னம்பிக்கையா மாறட்டும் மயில். மழை வரும்போது எல்லா பறவைகளும் மறைவிடம் தேடி ஓடும். ஆனா மயில் மட்டும்தான் மழையை ரசிச்சு தோகை விரிச்சு ஆடும். அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போது பயந்து ஓடாதீங்க. அந்த சவாலை ஒரு கொண்டாட்டமா மாத்துங்க. அந்த துணிச்சல் தான் உங்களை உச்சிக்கு கொண்டு போகும். முருகன் அடிமைன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா அவனுக்கு அடிமையா இருக்கிறவன் இந்த உலகத்துல யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்திங்கிறது வெறும் பூசை அறையோட முடிஞ்சு போறதே இல்ல. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் முருகனுக்கு செய்யற அர்ப்பணிப்பா நினைச்சு செய்யுங்க. உங்க வேலை தியானமா மாறட்டும். உங்க உழைப்பு யாகமா மாறட்டும். அப்போ பாருங்க, நீங்க அடைய நினைக்கிற வெற்றி உங்களை தேடி தானா வரும். யாம் இருக்க பயமேன்னு சொன்ன அந்த தமிழ் கடவுள் உங்க முயற்சிக்கு துணையா கண்டிப்பா இருப்பாரு. 6 படை வீடுகள் மட்டும் அவன் வாசம் செய்யற இடம் இல்லை. விடாமுயற்சி இருக்கிற ஒவ்வொரு மனசுலயும் அவன் குடியிருக்கான். இன்றே ஒரு சபதம் எடுங்க. உங்க பலவீனங்களை அடக்கி பலமா மாத்துவீங்கன்னு. மயில் தோகை விரிக்கும் நேரம் வந்துடுச்சு. உங்கள் பயணம் வெற்றி அடையட்டும். வெற்றிவேல், வீரவேல்.